ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒருவராலேயும் ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாக்கப்பட்டேனேங்கிறதான பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒருவராலேயும் ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலேயும் ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட, என் பாவம் யாவையுமே நீ சிலுவையில் சுமந்தீரே. பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட, என் பாவம் யாவையுமே நீ சிலுவையில் சுமந்தீரே. இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட, கிருபையும் நீரையும் நீரிவாய் தந்தீரே. ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட, கிருபையும் நீரையும் நீரிவாய் தந்தீரே. இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். அல்லேலூயா. அப்படியே நம் கண்களை மூடி நம் தேவாதி தேவனை பார்த்து நம்ம எல்லாரும் அவரை ஆராதனை செய்வோம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர், நம்முடைய தேவன் நல்லவர். இயேசுவே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர் அப்பா. அல்லேலூயா. எங்களுக்குள்ள இருக்கிற தேவன் நீர் பெரியவர். எங்களுக்குள்ள நீர் இருக்கிற தேவன் நீர் பெரியவர் ஆண்டவரே. நீர் பலமுள்ளவர், நீர் பலமுள்ளவர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீ நல்ல தேவன், நீ நல்ல தேவன், நீ நல்ல தேவன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே ஆளுகை செய்கிற ஆவியானவர், அல்லேலூயா, நீர் மகிமைப்படுவீராக. தேவாதி
தேவன் நீர் மகிமைப்படுவீராக, நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பலம் உள்ளவனுக்காயினும் பலம் மற்றவனுக்காயினும் உமக்கு உதவி செய்வது எல்லாம் லேசான காரியம். என் தேவன் செய்கிறது லேசான காரியம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 இயேசுவே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். ஆமென். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவர்.
உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்கள் இன்றே செய்திடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்கப்பா. இன்றைக்கே நீர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. நான் அறியாதமான எட்டாதமான பெரிய காரியங்களை செய்கிறவர் இயேசுவே. அப்பா உம்மை உயர்த்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். அற்புதம் செய்கிற தேவனை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை அதிசயங்களை காண செய்கிற தேவனை உயர்த்துகிறோம். நாங்கள் ஆராதிக்கிறோம். முழு இருதயத்தோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு மகிமைப்படுத்துகிறோம். முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமாய் எல்லாம் சொல்லும். ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென்.
ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எழுந்தருளுவீராக. நான் ஆராதிக்கிற தேவனீர் எழுந்தருளுவீராக. நான் எட்டாதமான பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில கர்த்தர் செய்வீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் அறியாதமான காரியங்களை என் வாழ்க்கையில செய்வீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அந்த தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ நல்லவர். என் தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அருமையான இந்த காலை வேளைக்காய், இந்த ஆராதனைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எண்ணி முடியாத அதிசயங்களை ஆண்டவரே செய்கிற தேவன் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில நீர் செய்ய போறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த அருமையான இந்த ஆண்டவரே ஆராதனைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்பட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவர் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும். நீங்க ஆளுகை செய்யும். உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ள கத்திரங்களை நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சரி, நேராக கர்த்தருடைய வார்த்தை கடந்து போயிடுவோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 23வது வசனமும் 24வது வசனமும் நாம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 308வது பக்கம், 309வது பக்கம், 23வது வசனமும் 24வது வசனமும் நாம் வாசிப்போம். ஆ ஆ ஆ ஆ போதும். யெகோவா ஷாலோம். நம்ம அடிக்கடி நம்ம ஜெபத்தினாலும் சரி ஆராதனாலும் சரி நம்ம சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. யெகோவா ஷாலோம் அப்படின்னா சமாதானம், சமாதானத்தின் தேவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். யெகோவா நிசி, யெகோவா ஈரே அப்படிங்கிற 2 காரியங்களை குறித்து நான் வாலிபர் கூட்டத்தில் நான் பேசியிருந்தேன். இந்த காரியம் சரி நம்ம ஆராதனையில் பேசுவோம். 3 வாரத்துக்கு முன்பாக அவங்க அப்பா சொன்னனால இதை எடுத்து வைத்திருந்தேன். இதை தியானிக்க கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. இங்கே கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, உனக்கு சமாதானம். இந்த சமாதானத்தை கர்த்தர் நம்மளுக்கு தருவாராக. ஆமே ஆமே. கர்த்தர் ஆமாம் ஆமேன்னு சொன்னால் அப்படியே என்ன செய்யும், நடக்கும். பொதுவாக யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு வீடுகளுக்கு போய் இன்ன வரை நீங்கள் யூதர்களை பார்க்கணுன்னா ஒவ்வொரு நபரை பார்த்து நம்ம பிரைஸ்லாட் சொல்கிறோம். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சமாதானம், சாலோம், சமாதானம்னு சொல்லுவாங்க. ஏன்னா சமாதானம் என்பது நம்மளுக்கு நிம்மதி எல்லாம் சொல்கிறோம். ஆனால் அவங்க காரியங்கள் என்னென்னா, எதுலெல்லாம் சமாதானம்னா உன் குடும்பத்தில் சமாதானம், உன் பொருளாதாரத்தில் சமாதானம், உன் வேலையில் சமாதானம். இப்படி அவங்க அந்த வீட்டை என்ன செய்வாங்களாம், வாழ்த்துவாங்களாம், அந்த நபரை வாழ்த்துவாங்களாம். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சீசர்களை ஊழியத்துக்கு அனுப்பும்போது நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே பிரவேசித்து என்ன சொல்லணும், வாழ்த்துதல், சமாதானம் என்ன செய்யணும், சொல்லணும். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மரித்து உயிரோடு அவர் எழுந்து அவர் சீசர்கள் பயந்து கொண்டிருந்த அறை வீட்டுக்குள்ளே வரும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னது, சமாதானம், உனக்கு சமாதானம். சமாதானம் சும்மா ஒரு நம்ம எடுத்துடக்கூடாது, அதில் எல்லாமே என்ன செய்யும், அடங்கும். அதுதான் என்னது, சமாதானம். அந்த சமாதானத்தை கர்த்தர் நம்மளுக்கு தருவார். ஆமே ஆமே. நம்ம தூங்கிடக்கூடாது, நம்ம என்ன செய்யணும், வெளிப்பாக என்ன செய்யணும், இருக்கணும். சரி, இந்த கிதியோனுக்கு கர்த்தர் எப்படி சமாதானத்தை எல்லாம் கர்த்தர் அருளினார் அப்படிங்கிற குறித்து நம்ம ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக அதே நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே அந்த 12வது வசனம் நம்ம வாசிப்போம். 12வது வசனம்.
ஆ போதும். கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாரானால் நம்மளுக்கு என்னது? சமாதானம் உண்டு. இப்போ நம்ம பொதுவாக சொல்லும்ல, இப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு உண்மையான ஒரு நண்பன் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தானா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பலம் இருக்கும் இல்லையா? எனக்கு இப்போ தனியாக நிற்கிறது வேற, ஒரு நபர் நம்ம கூட துணையாக நிற்கிறதுங்கிறது வேற. அதே போல தான் இங்கே கிதியோனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய தூதன் இங்கே என்ன செய்கிறார்? இங்கே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். முதலாவது, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நம்மளுக்கு சமாதானம் வரும். நம்ம குடும்பத்தில் இருந்தால், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தால் கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வார்? அவர் சமாதானத்தை கொடுப்பார். ஆனால் இது எந்த நிலைமையில் கிதியோனுக்கு சொல்லப்பட்டது? ஆனால் அதுதான் நம்ம தியானிக்கணும். எந்த நிலைமையில் பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி தூதன் சொன்னானோ நம்ம அதை பார்க்கணும். ரெண்டாவது, அந்த 13ஆம் வசனத்தில் கிதியோன் அவன் சொல்லுகிறான், இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையை தூதன் சொன்ன உடனே கிதியோன் சொல்லுகிறான், அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே அப்படின்னு சொல்லி தன்னுடைய காரியத்தை கிதியோன் கர்த்தருடைய தூதனுக்கு சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? ஆண்டவர் உனக்கு கர்த்தருடைய வார்த்தை தூதன் சொன்னது என்னன்னா, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆனால் அவன் எந்த நிலைமையில் இருக்கன்னா, அவன் பராக்கிரமசாலி கிடையாது. அவன் பயந்த நிலைமையில் இருந்து என்ன செய்கிறான்? நிலைமையில் இருக்கிறான். நம்ம 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, இஸ்ரேல் வித்தகர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்ததுனால அவங்க கிட்டத்தட்ட 7 வருஷம் மீதியானர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தாங்க. 7 வருஷம் மீதியான கையில் ஆனால் நம்ம சாதாரண எடுத்துக்கூடாது. நான் சிறுமைப்பட்டேன் நம்ம சொல்லுகிறோம். ஆனால் சிறுமைனா என்னன்னு தெரியுமா? இதில் அழகாக வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, மீதியானியர் கை இஸ்ரேல் பக்கம் பலத்து இருந்ததுனால, மீதியானியர்கள் பலமுள்ளவர்களாக இருந்ததுனால இஸ்ரேல் ஜனங்களை பயங்கரமாக என்ன செஞ்சாங்களாம்? ஒடுக்குனாங்க. அந்த ஒடுக்கிற நிமித்தம் இஸ்ரேல் ஜனங்கள் தாங்க முடியாமல் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுக்கு மலைகள் உள்ள இடம், குகை அரணாக்கி கொண்டு என்ன செஞ்சாங்களாம்? தங்களுடைய சொல்லுங்கள வீடு வாசலை விட்டு வேற ஊரில் பஞ்சம் பிழைக்கிறத சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு இருந்தாங்களாம். சிலர் அங்கே ஊருக்குள்ளே இருந்தாலும் விதை விதைத்து அவங்க விதை விதைத்து தான் சாப்பிட முடியும். விதை விதைத்தாலும் இந்த மீதியானர்கள் ஒரு 3 குரூப் சொல்லப்பட்டிருக்கிறது. மீதியானியர்கள், அமலேக்கியர், கிழக்கத்திய புத்திரர்கள். 3 பிரிவினர்கள் என்ன செய்வாங்களாம்? அவங்க விதை விதைத்திருக்கும் போது அதெல்லாம் கெடுத்து விட்டுட்டு அவங்களுடைய மிருக ஜீவன்கள் எதெல்லாம் அவங்களுக்கு ஆதரவாக இருக்குதோ அதை எல்லாம் அவங்களை தகர்த்து போட்டுக்கொண்டு ஒரு பெருங்கூட்டமாய், ஒரு வெட்டுக்கிளி போல பெருங்கூட்டமாய் என்ன செஞ்சிருவாங்களாம்? அழித்து விட்டு கடந்து சென்றுவாங்களாம். இப்படிப்பட்ட நிலைமையில இந்த இஸ்ரவேலர்கள் என்ன செய்கிறாங்க? இருக்கும்போது தான் இஸ்ரேல் ஜனங்கள் முறையிட்டு அந்த சிறுமை தான், அதான் சிறுமை. நம்ம சொல்கிறோம் சிறுமைப்படுறேன்னு, ஆனால் இந்த சிறுமை நம்ம என்ன செய்யலை, படலை. அந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டாங்க. ஒடுக்கப்படும் போது இஸ்ரவேலர்கள் தேவனை நோக்கி கூக்கரில் இட்டாங்களாம். 7 வருஷம் கழிச்சு கூக்கரில் இடும்போது கர்த்தர் அவங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி, ஆண்டவர் என்ன செஞ்சார்? சொன்னதை நீங்கள் என்ன செய்யலை. எகிப்திலிருந்து வரும்போது எவ்வளோ அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை செய்தார். இந்த தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். ஆனால் நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்ததுனால நீங்கள் என்ன செய்றீங்க? இப்படி இருக்கீங்க, மனம் திரும்புங்கன்னு சொல்லி போயிட்டார். அந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தான், அதற்கு பின்பு தான் இந்த கர்த்தருடைய தூதன் ஒரு அந்த நாட்களில் இஸ்ரவேலர் கானான் தேசத்துக்கு வந்த பிறகு யோசுவா காலத்துக்கு அப்புறம் நியாயாதிபதிகள் தான் என்ன செஞ்சாங்கன்னா ஆண்டார்கள், இஸ்ரவேலை நியாயம் தீர்த்து வந்தாங்க. அதில் ஒரு நியாயாதிபதியை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி தான் கிதியோனை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா? ஒரு பயந்த ஒரு மனுஷன். ஆனாலும் அவனுக்கு என்ன ஒரு தைரியம்னா, விதைத்திருக்கும் போதே கெடுத்து கொண்டு போன அந்த மீதியானியர்கள் மத்தியில் அந்த 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அந்த கர்த்தருடைய தூதன் பார்த்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய கிதியோன் இங்கே ஊரில் ஒப்ரா அப்படிங்கிற ஒப்ராவில் அவனுடைய ஊரில் உட்கார்ந்து கொண்டு கிதியோனை பார்த்து கொண்டிருக்கான். அந்த மனுஷன் என்ன செஞ்சுருக்கான்னா, அறுவடை செஞ்சு கோதுமை என்ன செஞ்சுட்டு இருக்கான்?
ஆமாம், ஆலைக்கு பின்பாக, அதாவது திராட்சை ஆலைக்கு பின்பாக அவன் கோதுமையை அடித்து கொண்டிருந்தான் சொல்லி தூய தமிழில் போடப்பட்டிருக்கு. அவன் போரடித்து கொண்டிருந்தான். அப்போ விதை விதைத்திருக்கும் போதே கெடுத்து விட்டு போனவங்க இவன் எப்படி எந்த இடத்துல விதை விதைத்து அறுவடை பண்ணியிருக்கிறான். அவன் அந்த நிலைமையில் இருக்கும்போது தான் கர்த்தர் அவனை அழைக்கிறார். என்ன அழைக்கிறார்னா, பரக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தேசத்தில் சமாதானம் இல்லை, கிதினுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை, அவனுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. பயந்த நிலைமையில் தனக்கு ஆகாரத்துக்காக, தன் குடும்பத்தின் ஆகாரத்துக்காக அவன் போர் அடித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுது, வருது. நான் உன்னோடு கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். நம்ம கூட இந்த நிலைமையில் இருக்கும்போது கூட சில கேள்வி கேட்போம் இல்லையா? வேதத்தை படிக்கும்போது கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார், பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கணும். வேதத்தை வாசிக்கும்போது எங்கே என்னோடு கூட இருக்கிறீர், ஆனால் என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒன்றும் நடக்க மாட்டேங்க, என்னோடு கூட இருக்கு. அதான் கிதன் கேட்டான், என் ஆண்டவனை, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவையெல்லாம் எதுக்கு நடக்குது? நீர் எங்களோடு கூட இருந்தால், எங்கள் ஜனத்தோடு கூட இருந்தால், எங்கள் தேசத்தோடு கூட இருந்தால், எங்கள் குடும்பத்தோடு கூட நீர் இருந்தார், ஆனால் எதுக்கு நாங்கள் இந்த துன்பத்தின் இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம்? நீர் எங்களை ஆசீர்வதிக்கலாமே. எகிப்திலிருந்து நீ எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கீங்க, எங்களுடைய முற்பிதாக்கள் சொன்ன அற்புதங்கள்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி கிதியோன் கேட்குறான். இதே நிலைமை தான் நம்மளும் கேட்போம். நான் இன்னொரு பைபிள் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் வரும்போது நம்ம அப்படி ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு உம்மாலே ஆகும். பலசாலியாக இருந்த அந்த மீதியானியர்கள் ஆண்டவர் சொல்கிறார், அவன் கையிலிருந்து உன் தேசத்தை உன் மூலமாக என்ன செய்வேன், ரட்சிப்பேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போது அவன் கொஞ்சம் நம்பலை. கீழே நம்ம வாசிக்கும்போது 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் வந்துட்டேன், கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறான். அதுக்கப்புறம் கீழே அவன் காரியங்கள் சொன்ன பிறகு கர்த்தரே அவனோடு பேச, தூதன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான். அதுக்கப்புறம் கர்த்தரே அவனோடு கூட என்ன செய்கிறார், பேசுகிறார். ஏன்னா கீழே நான் 14ஆம் வசனத்தை பிறகு, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ. அப்புறம் சொல்கிற, ஆண்டவரே நான் சிறியவன், என் குடும்பம் சிறியது, என் கோத்திரத்தில் என் குடும்பத்திலே நான் ரொம்ப சிறியவன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ என்ன செய்வ, நான் உன்னோடு கூட இருக்கேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ என்ன செய்வ, மீதியானியரை முறியடிப்ப. ஏன்னா மீதியானியர்கள் அவ்வளவு பலத்து என்ன செஞ்சாங்களாம், இருந்திருந்தாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு நபரோடு கூட இருப்பார், ஆனால் பெரிய ரட்சிப்பை அவரால் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிதியோனை கொண்டு தேவன் செய்தவர், நம்ம கூட கர்த்தர் இருக்கும்போது அவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மளை குறித்து சிலர் நினைக்கலாம், இவனால் இயலாது, இவனால் ஒன்று செய்ய முடியாது அப்படின்னு சிலர் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருந்தார், அவர் பெரிய காரியங்களை அவர்களுக்கு முன்பாக செய்வார். கிதியோனை கொண்டு மீதியானவர்களுக்கு முன்பாக செய்தார். நம்ம அதை விசுவாசிக்கணும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து அறிக்கை செய்து கொண்டே இருக்கும்போது தேவன் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்து கொண்டே என்ன செய்வார், இருப்பார். நம்முடைய இயலாமை சொல்லலாம், நம்மளால முடியாது, பணம் பலம் இல்லாமல் இருக்கலாம், ஆசீர்வாதம் ஏதோ இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார், ஆனால் நம்ம பெரிய காரியங்கள் என்ன செய்வோம், செய்வோம். அதான் சங்கீதத்தில் வாசித்தோம் இல்லையா, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என்னாலேன்னு சொல்லலை தாவீது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள், நான் ஒருவன் போதும், 200 பெலிஸ்தேர்களை கொண்டுட்டு வருவான். அதான் சொன்னாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. அவன் சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்த பெரிய காரியம் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். என்னுடைய வாழ்க்கையில கூட ஒரு அற்புதம் நடந்தது. என்ன அற்புதம்னா, என்னை குறித்து சொன்னவங்களாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, இவன் கொத்தனார் வேலைக்கு தான் லாக்கி. அந்த நாட்களில் எனக்கு சட்டை கூட கிடையாது, சட்டை இல்லாமல் இருப்பேன் சின்ன வயசில் இருக்கும்போது, 9th படிக்கிற வரைக்கும். அப்போ சொன்னாங்க, இவன் என்ன ஊழியஞ்சவன், ஐயாவை கத்திட்டு இருக்காரு இவன், கொத்தனார் வேலைக்கு தான். என் நிலைமை அப்படி தான் இருந்தது. அப்படிப்பட்ட நபரில் இருந்து கர்த்தர் ரட்சித்து என்ன செஞ்சார், கொண்டு வந்தார். எனக்கு திருமணமாகி அடுத்த வாரம் என்னை ஒரு ஆலயத்தில் சிஎஸ் சர்ச்சில் சிலுவை தியான கூட்டத்தில் பேச கூப்பிட்டுருந்தாங்க. திருமணம் முடிஞ்ச இடத்துல கேட்கும்போது நான் சொன்னேன், நான் சும்மா கர்த்தருடைய வார்த்தை எடுக்கும்போது எனக்கு ஒரு வாரம் டைம் வேணும், இந்த சண்டே பேச முடியாது, அடுத்த சண்டே நான் நினைச்சேன் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். அப்போ அவங்களும் சரின்ட்டாங்க. நானும் பைபிள் தியானம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஆண்டவரே
நான் ஒன்றுத்துக்கு உதவாதவன், நீர் என்ன செய்யணும், என்னோடு கூட பேசணும், எனக்கு கூட இருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் செல்வத்தை எனக்கு கூட ஒரு 10 பேர் வருவாங்கன்னு நினச்சேன். தைரியமாக நான் என் மனைவி என் தங்கச்சி போயிட்டோம். போன பிறகு தான் தெரியுது எனக்கு மேக்ஸ் எடுத்த வாத்தியார் உள்ள உட்காந்துருக்காரு. எனக்கு கை கால் ஆட ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா அவர் என்னை பயங்கரமாக திட்டிருக்கிறாரு. அவர்கிட்ட அடி வாங்காத நாளே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அடி வாங்குவேன். பிரித்து மேய்ஞ்சிருவார். அண்ணா அடி அடிப்பார் என்ன. ஏன்னா கிறிஸ்தவ பேர் கொண்டு இருந்தால் கூட கொஞ்சம் என்ன செய்வார், ஆமாம் ரொம்ப அடிப்பார். அப்படி இருக்கும்போது நான் அப்படியே உட்காந்துட்டு இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இல்லை சேரில் வந்து உட்காருங்க. இல்லை நான் கீழே உட்காந்துக்கிறேன். கீழே உட்காந்துக்கிட்டேன். சும்மிட்டு ஆண்டவரே என்னோட கூட இரும் ஆண்டவரே, என்னை மறைச்சிருங்க பரிசுத்த ஆவியான என்ன, ஏன்னா வாய் உளரக்கூடாது. என்னை மறைச்சிரும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியான நீர் பேசணும், நீ தான் பேசணும், என் வாய்க்கு கடிவாளம் வையும், தேவையில்லாத காரியத்தை பேசக்கூடாதுன்னு சொல்லி பயத்தில் நின்றுட்டு இருக்கும்போது பாட்டு பாடி முடிச்சுட்டு நேராக மெசேஜ். எனக்கு 1 மணி நேரம் டைம். ஆனால் இது என்ன செய்யாது, 1/2 மணி நேரம் கூட என்ன செய்யாது, தாண்டாது. அந்த பயம் இருந்துச்சு. இருக்கும்போது ஜோம் நிட்டு மேலே ஏறின உடனே முதல் வசனம் வாசிக்கும்போது பயம் இருந்தது. அதுக்கப்புறம் என்னையும் நான் என்ன செஞ்சிட்டேன், மறந்துட்டேன். அந்த வசனங்களை நான் எடுத்த தியானித்த வசனங்களை பேசி கடைசி ஒரு பாட்டு பாடி முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு உட்காந்தாச்சு. மெசேஜ் முடித்த உடனே அவங்களும் நாத்மாவேன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருப்பாங்க. நான் ஏறும்போது தான் இவன் கொத்தனார் தான் போவான் அப்படி சொன்ன ஆள் நேராக வந்து உட்காந்துருந்தாங்க. அதை பார்த்த உடனே அதில் ஒரு கொஞ்சம் பயம். ஆண்டவரே நீர் வெளிப்படணும். கர்த்தர் அன்றைக்கு வெளிப்பட்டார். ஏன்னா பொதுவாக தலைப்பு கொடுத்து தான் அங்கே பேச வைப்பாங்க. நான் சொல்ல எனக்கு தலைப்பு கொடுத்து எனக்கு பேச வராது. நான் என்ன எடுத்துகிட்டு வரணும், கர்த்தர் என்ன பயன்படுத்துகிற அதை பேசிக்கிறேன் அப்படின்ட்டு. அவங்களும் சரின்னாங்க. பேசி முடிச்சு வந்து மீட்டிங் முடிஞ்ச உடனே அந்த வாத்தியார் என்னை கூப்பிட்டுட்டு நீ என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னார். உடனே சரி வீட்டுக்கு நான் வரல சார், நான் கிளம்புறேன், வெளியூர் வேறு போண்டிருக்கு, நான் போகிறேன் சார், என் ஒய்ஃபெல்லாம் வந்திருக்காங்க, வந்தே அவனை எல்லா ஊழியக்காரங்க நான் கூப்பிட்டு போய் என்ன செய்வேன், அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தான் அனுப்புவேன்னு சொல்லி ரொம்ப வருந்தினார். நானும் வேண்டாம் சார் விடுங்க சார் விட்டுருங்க நான் ஓடிடுறேன் அப்படி. அவர் விடலை, நீ வந்து ஆகணும், இது ஊழியக்காரருக்கு நான் கொடுக்குற கணம் அப்படின்ட்டார். உடனே நான் என்ன செஞ்சேன், அவங்களும் சர்ச்சு போதகன்னு சொன்ன உடனே அவங்க பின்னாலேயே போய் வீட்டுக்கு போயிட்டோம். அப்போ தான் அவர் வீட்டுக்கு போகிறேன். இது வரைக்கும் டியூஷனுக்குலாம் வர சொல்லுவார், போகவே மாட்டேன். அன்னைக்கு தான் அவர் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல மட்டன் சாப்பாடு, மட்டன் கூட்டு, அப்புறம் குடல், சப்பாத்தி போட்டு தந்தாங்க. நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அவர் சொன்னார், நாங்கள் எடுத்த தலைப்பில் நீ கரெக்டாக என்ன செஞ்சேன், பேசினேன், ஆவியானவர் நடத்துதலை நான் உணர்ந்த கிதியோன்னு சொன்னார். என்னை அண்ணாடி அடிப்பார், பயங்கரமாக திட்டுவார். ஆனால் கர்த்தர் நான் ஜோமன் ஆண்டவரே என்னை மறைச்சிரு ஆண்டவரே பரிசுத்தாவே நீ வெளிப்படுன்னு சொன்னேன். கர்த்தர் அன்னைக்கு அவங்க என்ன தலைப்பு அந்த பிரகாரமாக கொண்டு வந்தாங்களோ கரெக்டாக அந்த பிரகாரமே ஆவியான என்னோடு கூட இருந்து பேசினார். அவர் போதகர் சொன்னார், ஆமாம் நாங்கள் எடுத்த தலைப்பு இதுதான். அப்போ ஆவியானவர் என்ன செஞ்சார், அன்னைக்கு என்னோடு கூட இருந்து என்ன செஞ்சார், பேசினார். என்னால் முடியாது என்னெல்லாம் அப்படிலாம் ஏசிருப்பார், பயங்கரமாக ஏசினார், பயங்கரமாக திட்டுவார், கேவலமாக இருக்கும். அது சகஜம், ஏன்னா 6 படிக்கும்போதே அப்படி தான். ஆனால் அந்நேரத்தில் கர்த்தர் என்னை உயர்த்தினார். அல்லேலூயா. அதான் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் என்ன செய்வார், நம் மூலமாய் அவர் வெளிப்படுவார். கொத்தனாராக போவோம்னு சொன்னவங்களாம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனை கூட இருப்பார், ஆனால் அவனை எப்படியும் என்ன செய்வார், அவர் பயன்படுத்துவார். அதுதான் கிதியோன் இங்கே கர்த்தர் என்ன செஞ்சார், நீ ஒரு மனுஷனை அடிக்கிற மாதிரி நீ என்ன செய்வ, மீதியானரை நீ என்ன செய்வ, முறியடிப்ப, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை அனுப்புகிறவர் நான் சொல்லி என்ன செஞ்சார் சொன்னார். பொதுவாக கர்த்தர் நம்ம கூட இருந்தார், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய இயலமெல்லாம் நம்ம நம்மளே தாழ்த்தக்கூடாது. நம்ம கர்த்தருக்கு முன்பாக தான் தாத்தணும். எந்த மனுஷருக்கு முன்பாக நம்ம தாத்தவே என்ன செய்யணும், யார் என்னமே சொல்லிட்டு போகிறா அதை சொல்லவே கூடாது. கர்த்தருக்கு முன்பாக இந்த நபர் இப்படி சொன்னார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருப்பார், ஆனால் அவர்களுக்கு முன்பாக நம்மளை என்ன செய்வார், சமாதானமாய் வாழ்வதற்கு கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்ம கூட இருப்பார், ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு குடும்பத்துக்கு சமாதானம் இருக்கும். கிதியோனோடு கூட கர்த்தர் இருந்தார். இரண்டாவது ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கும்பொழுது, இரண்டாவது ஒரு காரியம் அதே நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனமும் 26வது வசனமும் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6, 25, 26.
ஆ ம் ஆ ஆ ஆ போதும். இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது இரண்டாவது, நம்ம கர்த்தரை மாத்திரம் ஆராதிப்போமானால் நம்மளுக்கு சமாதானம். அல்லேலூயா. ஏன்னா இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா அவங்க செஞ்ச பொல்லாப்பு என்னன்னா, ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை 6ஆம் அதிகாரத்தில் அந்த தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லும்போது, இஸ்ரவேலை நோக்கி கூப்பிடும்போது தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை அந்த 9வது வசனத்தில் அங்கே அந்த அந்த 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலுள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை, இதுதான் கர்த்தரை ஆராதிக்காம மற்ற எதையோ நம்ம ஆராதித்தோமானால், மற்ற எதையோ நம்ம மகிமைப்படுத்தினோமானால், நம்முடைய கனம் மகிமை மற்ற காரியங்களுக்கு நம்ம செலுத்துவோமானால் நம்ம வாழ்க்கையில் சமாதானத்தை, தேவனுடைய சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கே கர்த்தர் சொல்லுகிற கிதனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த 25ஆம் வசனத்தில் கீழே நீங்கள் பார்க்கும்போது, உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து. உன் தகப்பன் என்ன சேவிக்கலை, உன் குடும்பம் என்ன ஆராதிக்கலை, உன் குடும்பம் எனக்கு காணிக்க செலுத்தலை, உன் குடும்பம் என்ன மகிமைப்படுத்தலை. என்ன சொல்கிற, உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை இடித்து உன் தகப்பனுக்கு இருக்கிற 7 வயதான 2ஆம் காளையை எடுத்துக்கொண்டு நீ என்ன செய்ய, அந்த பலிபீடத்தை தகர்த்து போட்டு எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி எனக்கு நீ காணிக்க செலுத்தி என்னை நீ ஆராதித்தான், ஆனால் உன்னோடு கூட நான் என்ன செய்வேன், இருப்பேன், உனக்கு சமாதானம். அப்போ கர்த்தரை நம்ம ஒவ்வொரு வாரமும் ஆராதிக்கிறது தேவனுடைய சமாதானத்தில் நம்ம நிரப்படணும். அதை நம்ம உணரணும். கர்த்தரை மாத்திரம் நம்ம ஆராதிக்கும் பொழுது, அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செலுத்தும் போது கர்த்தர் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். அது மற்ற மனிதர்களை என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. ஏன்னா ஈசாக்கு குறித்து நம்ம பார்க்கும்போது அவனை துரத்தாத ஆளே கிடையாது. எங்கே போனால் துறவிட்டால் தண்ணி வரும், அங்கே போனால் துறவிட்டால் தண்ணி வரும். அந்த வேதவசனம் சொல்லுது, பஞ்ச காலத்தில் கூட 100% அவன் என்ன செஞ்சான், அறுவடை செஞ்சான். காரணம் சமாதானமாய் அவன் குடும்பம் வாழ்ந்தது. ஏன்னா அவன் கர்த்தரை மாத்திரம் ஆராதித்தான். ஆண்டவர் சொல்வார், உன் தகப்பனாகிய தேவன், உன் தகப்பன் எனக்கு கீழ்ப்படிந்து என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இருந்தான், அதே போல் நீ இருந்தீன்னா உன்னை ஆசீர்வதிப்பேன். அதே போல கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அப்போ நம்ம கர்த்தரை மாத்திரம் நம்ம ஆராதிக்கும் போது நம்முடைய காணிக்கை எல்லாம் கர்த்தருக்கு மாத்திரம் நம்ம செலுத்தும் போது கர்த்தருக்கு நம்மளுக்கு சமாதானத்தை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். நீங்கள் அதை உணரணும், அதை அனுபவிக்கணும். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆலயத்துக்கு ஏதோ கடமைக்கு வந்தோம் போனோம்னு இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தரை மாத்திரம் ஆராதிக்கும் போது ஒரு தெய்வீக சமாதானம் நம்ம குடும்பத்தில் இருக்குதோ இல்லையோ, நம்ம மற்ற காரியங்கள் ஆசீர்வாதம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் தெய்வீக சமாதானம் உள்ளத்தில் இருக்குமானால், ஆமாம், எதை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன்னா கர்த்தர் சமாதானம் இருந்தால் போதும். நிம்மதி ஒரு குடும்பத்துக்கு, ஒரு மனுஷனுக்கு தேவை என்னது, புலம்பல் இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும், நிம்மதி இருக்கணும், அமைதியான ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ கர்த்தரை நாம மாத்திரம் நம்ம ஆராதிப்போமானால் நாம் என்ன செய்வோம், சமாதானத்தோடு வாழுவோம். இது அவன் ஒரு பயந்த ஒரு மனுஷன், அவன் பகலில் செய்யலை. ஆண்டவர் சொன்னது எப்போ செஞ்சான்னா, அவன் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில், அவன் 27ஆம் வசனத்தில் அவன் இரவு நேரத்தில் இதை செஞ்சான். செஞ்ச உடனே அவங்க ஜனங்கள்லாம் கூடி காலையில் பார்த்த உடனே இதை செஞ்சவன் என்ன செய்யணும், சாகணும், அவன் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் எழுப்பி வந்தாங்க. அவனுக்கு விரோதமாய் அநேகர் எழுப்பி வந்தாங்க. ஆனால் அவன் கர்த்தரை மாத்திரம் ஆராதித்தனால, கர்த்தருக்காக அந்த நாட்களில் அவன் சர்பாக தகன பலியை அவன் செலுத்தினதுனால அவன் என்ன செஞ்சான், உயிரோடு கூட சமாதானமாய் கூட என்ன செஞ்சான், இருந்தான். அவங்க அப்பா சொல்கிறான், நீங்கள் ஏன் வழக்காடுறீங்க, அதை தான் எடுத்துப்பட்டேன், அது அவனோடு கூட வழக்காடட்டும், அது தெய்வமானால் அது அவனை கொல்லட்டும் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் ஜீவனோடு கூட கர்த்தர் கிதியோனை என்ன செஞ்சார், சமாதானமாய் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஏன்னா அவன் கர்த்தரை ஆராதித்தான். அல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தரை நம்ம ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்கிறார், மன நிறைவு, சமாதானம் என்ன செய்கிறார் தர. ஒரு வாரம் நீங்கள் கட் பண்ணி பாருங்களேன், உங்கள் மனசு, அதாவது உண்மையாக ஒரு வாரம் கூட தவறாமல் இருந்து, ஒரு வாரம் தவறிட்டுன்னா மற்றவங்க என்ன செய்வோம், ஆமாம், அது இது கோயில் மாடு சொல்லுவாங்க. ஆமாம், கோயில் மாடு வர்ற மாதிரி இல்லை. உண்மையாக கர்த்தரை ஆராதிக்கும்போது ஒரு வாரம் மிஸ் ஆனால் கூட அந்த இருதயம் என்ன செய்யும், சமாதானமாக இருக்காது. அது உண்மையாக ஆராதிக்கிறவர்களுக்கு தான் தெரியும்.
இருதயம் சமாதானமாக இருக்காது, அங்காளாய்க்கும். இந்நேரம் இது நடக்குமே, இந்நேரம் இந்த பகுதி நடக்குமே, நம்ம போகலையே, இருதயம் சமாதானமாக இருக்காது. அப்போ கர்த்தரை உண்மையாய் அவர் ஆராதிக்கும் போது, ஏன்னா வேத வசனம் சொல்லுது, அவர் உண்மையாய் நம்ம தொழுது கொள்ளும்போது அவர் நம்ம சமீபமாய் கடந்து வருகிற தேவன். அதுதான் தாவீது சொல்லுகிறேன், என் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை சேதப்படுது. ஏன்னா கர்த்தர் என்னோடு கூட என் அருகில், ஏன்னா அவரை தொழுது கொள்ளும்போது அவர் நம்ம சமீபமாய் கடந்து வருகிறார். இப்போ ஒரு ஆள் தூரமாக இருக்கிறாரா, நம்ம கத்தி பேசணும் கூப்பிட்டா தான் வேலை செய்வார், திரும்பி பார்ப்பாங்க. இப்போ பக்கத்தில் உட்காந்து பேசினா நல்லா அமைதியாக அவங்க கூட என்ன செய்யலாம், உட்காந்து பேசலாம். இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும், கத்தி தான் பேசணும், இல்லைன்னா ஃபோனில் தான் பேசணும். அப்போ தேவனை தொழுது கொள்ளும்போது, உண்மையாய் தொழுது கொள்ளும், ஆவியோடு உண்மையோடும் நாம் முழு ஆத்மாவோடும் அவரை தொழுது கொள்ளும்போது அவர் எங்கே வருகிறார், நம்ம சமீபமாய் கடந்து வருகிற தேவன். அப்போ தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நாம் என்ன செய்யணும், அனுபவிக்கணும், அதை விட்டுறக்கூடாது, அதை விட்டுறக்கூடாது. தேவனை எல்லாரும் கூட சேர்ந்து மகிமைப்படுத்தணும். இப்போ ஒரு ஜெபம் 1 மணி நேரம் பண்ணுறோம்னா நம்ம என்ன செய்யணும், முதல்ல பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தணும், அப்புறம் வேதத்தை வாசிக்கணும். நம்ம என்ன அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து கண்டினியூ வாசிட்டு இருக்கோமோ, ஒரு 2 அதிகாரம்னாலும் சரி, 5 அதிகாரம் சரி வாசிக்கணும். வாசிச்சுட்டு நம்ம 1/2 மணி நேரம் நம்ம வாசித்த அதிகாரத்தில் இருந்து வசனங்களை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். திடீர்னு ஆவியான நம்ம நடத்த ஆரம்பிச்சிருவார், நம்மளே நாம என்ன செஞ்சிருவோம், மறந்துடுவோம். ஆவியான நம்ம நடத்த ஆரம்பிப்பார். அந்நிய பாஷையினால நம்ம ஆவியோடு கூட, பரிசுத்த ஆவியோடு கூட, தேவனோடு கூட பேசுவோம். அப்போ நம்ம டைம் போகிறதே தெரியாது. ஜெபமுனின் ஆத்மாவையும் சொல்லி முடிக்கும்போது நம்மளுக்கு ஒரு மன நிறைவு என்ன செய்யும் இருக்கும், ஒரு நல்ல திருப்தியான சாப்பாடு சாப்பிட்டா மாதிரி ஒரு மன நிறைவு என்ன செய்யும் இருக்கும். அதை நாம் அனுபவிக்கணும். அப்போ கர்த்தரை ஆராதிக்கிறது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். மற்ற காரியத்துக்கு நம்ம மகிமை செலுத்துவோம், ஆனால் மற்ற இடத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம், ஆனால் தேவனுடைய ஆராதனையை விட்டுட்டு அப்போ நம்ம வாழ்க்கையில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ ஆராதிக்கும் பொழுது நாம் தெய்வீக சமாதானத்தை என்ன செய்கிறோம், நாம் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது ஒரு காரியம் அவன் செய்தான். 7ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். மிகுதியா இருக்கிறார்கள், என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். 3வது, கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரம் தனியா இருக்கும். அதாவது வேதவசனம் சொல்லுது இல்ல, என்ன சொல்லுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகர், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். இவன் ஆண்டவர் உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு, நீ என்னை மகிமைப்படுத்த, நீ ஆராதிக்கன்னு சொல்லிட்டாரு, எல்லா காரியங்களும் செய்துட்டான். செஞ்சு கர்த்தரை கொஞ்சம் சோதிச்சு பார்த்தான். ஆண்டவர் என்னோட இருக்கிறீரா, இந்த தோலை போட்டு பார்க்குறேன், காலையில் இந்த தோல் மாத்திரம் நனைந்திருக்கணும், பூமியெல்லாம் காய்ந்திருக்கணும்னு சொல்கிறான். தேவன் அப்படியாப்பா நான் செய்கிறேன்னு சொல்லி செஞ்சார். தோல் மாத்திரம் பனி துளினால அது என்ன செஞ்சிருது, இதாக இருந்தது. அதை ஒரு புனிந்தா ஒரு கிண்ண அளவுக்கு என்ன செஞ்சுதான், தண்ணீர் வந்து தான். மறுபடியும் ஆண்டவர் ஒரு விஷயம் நான் பேசுகிறேன், இன்னும் ஒரு விஷயம் நான் ஒரு காரியம் செஞ்சுக்கிறேன், நீ தயவாய் என்னை மன்னிக்கணும் ஆண்டு சொல்லு. இந்த தோல் மாத்திரம் என்ன செஞ்சுருக்கணும், காய்ந்திருக்கணும், ஆனால் பூமியெல்லாம் நனைந்திருக்கணும்னு சொல்லுவான். ஆனால் மறுநாள் காலையில் கர்த்தர் அதே மாதிரி என்ன செஞ்சார், செஞ்சார். செஞ்ச உடனே ஒரு நம்பிக்கை வந்துட்டு, அந்த கடைசி வசனம் அந்த ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி 4 கோத்திரத்தை கூட்டிட்டு என்ன செய்யறான், அவன் கோத்திரம் ப்ளஸ் ஒரு 3 கோத்திரம் கூட்டிட்டு என்ன செஞ்சுட்டான், கிளம்பியாச்சு. ஆசேர், செபுலூன், நப்தலின் கூட்டு கிளம்பியாச்சு. கிளம்பும்போது ஆண்டவர் என்ன செஞ்சார், உன் கூட இருக்கிற ஜனம் அதிகம், இவன் அதிக வீரன், நீ கூட்டு போய் நான் யுத்தத்தில் ஜெயத்தை கொடுப்பேன், அது உன்ட்ட சொல்லிட்டேன். ஆனால் சில கூட்டங்கள் இருக்குது, அது என்ன செய்யும், என்னாலும் இந்த ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெருமை என்ன செய்யும், அது பாடும். கர்த்தர் என் மூலமாக இவ்வளோ பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார் அப்படின்னு வீம்பு பேசும். அதுதான் ஆண்டவங்க சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் 2வது வசனத்தில் கிதியோனை நோக்கி, நான் மீதியானிரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள், என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு சொல்லுவார்கள். அவங்கள வேண்டாம், அவங்கள நான் பயன்படுத்த முடியாது, என்ன செய், அந்த நபரை நீ என்ன செய்யணும், அகற்றணும்னு கத்துது. இவன் கிளம்பியாச்சு யுத்தத்துக்கு. ஆண்டரை தடுத்து எல்லாரும் இந்த பணியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணுற மாதிரி ஆண்டர் என்ன செஞ்சார்,
கிட்டத்தட்ட 32,000 பேர் என்ன செஞ்சாங்க, கணக்கு அந்த இது பார்த்தோம்னா 32,000 பேர் கிளம்பியாச்சு. ஆண்டவர் அவன் சொன்ன உடனே, அப்படி ஆண்டவரே சொல்லும் ஆண்டவரே, பயலும் திகிலும் இருக்கிறவன் என்ன செய்யணும், இந்த இடத்த விட்டு இந்த மலையை விட்டு என்ன செஞ்சணும், ஓடி போகும்னு சொன்ன உடனே கிளம்புனா பாருங்க 22,000 பேர். இந்த 22,000 பேரும் வீம்பு பேசுறவன். இவன் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்திருந்தாருன்னா இவனை வச்சு என்னால நடந்தது அப்படின்னு வீம்பு பேசியிருப்பான். அந்த இடத்துல கர்த்தர் மகிமை பண்ண முடியாது. என்னைக்குமே நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோன்னே, ஆண்டவரே இது உம்மாலே வந்தது. ஆமே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இது உம்மாலே வந்தது அப்படிதான் சொல்ல பழகணும். என்றைக்குமே நான் இதை செஞ்சேன், என்னுடைய சுயத்தில் என்னுடைய பலத்தில் இது வந்துன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் அந்த சுயத்தை தான் என்ன செய்வார், உடச்சி கீழே போடுவார். அப்போது என்னாலே வந்தது என்றைக்குமே நம்ம என்ன செய்யக்கூடாது. சில போன வாரம் அழகான ஒரு மெசேஜை கேட்டோம் இல்லையா, கிருபையை குறித்து. பரிசேயன் ஆயக்காரனுடைய ஜெபத்தை நாம் என்ன செஞ்சோம், ஆமாம் கேட்டோம். அவன் எப்படி இருந்து ஜெபம் தான் பண்ணான், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே அவனை போல நான் பாவியா இல்லை. என்றைக்குமே நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு காலையில் கூட அழகான ஒரு மெசேஜை கேட்டோம் காலைப்பு குறித்து. அவன் மகள் சொல்கிறான், வறட்சியான நிலத்தை கொடுத்துட்டான் காலைப்பு. உடனே அவள் கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டு வரா, எங்கள் அப்பா கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி அவள் என்ன செஞ்சா, இங்கிருந்து எனக்கு பசுமையான இடத்தை தாருன்னு சொல்லலை, அவன் இறங்கி வந்து அவள் என்ன செஞ்சிடா, இறங்கி போய் தன் தகப்பன இடத்துல எனக்கு நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடத்தை தாருன்னு கேட்ட உடனே அவங்க அப்பா அதிகமாக என்ன செஞ்சானா, காலைப்பு கொடுத்தான். அப்போ கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார், அப்படியே அதை நிறைவேற்றுவா. என்றைக்குமே கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்ம பெருமையாக சொல்லவே கூடாது. அது என் தேவன் எனக்கு கொடுத்தது, ஆமே, அது என் தேவன் எனக்கு கொடுத்ததுன்னு சொல்லணும். அப்போ கிதியோனுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார், நீ சரியான நபர்களை என்ன செய்யணும், ஆமாம், நல்ல நபர்களை என்ன செய்யணுமா, ஆமாம், தேர்ந்தெடுக்கணும். கீழ்ப்படியக்கூடிய நபர்களை நாம் என்ன செய்யணும், வச்சிருக்கணும். அதுதான் ஆண்டவர் காரியங்களை செய்கிறார். ஒரு கூட்டம் வீம்பு பேசுகிற கூட்டம், இன்னொரு கூட்டம் என்னென்னா, அந்த 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, 4ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசிங்க. இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரிசித்து காட்டுவேன், உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வரக்கடவேன். 22,000 பேர் போயிட்டான். மீதி எத்தனை பேர் இருக்காங்க சொல்லி அந்த 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, 16,000 பேர். 10,000 பேர்னா 10,000 பேர், 16 கிடையாது, 10,000. 10,000 பேர் இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் அதிகம், நான் சொல்லுகிறதை செய், உன்னோடு கூட யார் வரணுமோ அவங்க தான் என்ன செய்யணும், வரணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுற கரை செய்கிறான். தண்ணி உள்ள பகுதிக்கு இறக்கி கொண்டு போகிறான். அதில் யார் நாய் மாதிரி நக்கி தண்ணியை குடிக்கானோ அவனை ஒரு பகுதியையும், முழங்கால் ஊன்றி கையில் அள்ளி குடிக்கிறவனை ஒரு பக்கமும் என்ன செய், நிறுத்துன்னு சொன்னார். உனக்கு கிதியோன் அதே மாதிரி என்ன செஞ்சால் நிறுத்தினா, நாய் மாதிரி நக்கி குடிக்கிறவன் எத்தனை பேர் இருந்தான், 300 பேர் இருந்தான். 10,000 பேரில் மிச்சம் 9,700 பேர் எங்கே போனா, ஆமாம், அது கீழ்ப்படியாது. அது கீழ்ப்படியாத ஒரு கூட்டம். ஒன்று வீம்பு பேசுறது இருக்கும், இன்னொன்று கீழ்ப்படியாது. இப்போ ஒரு ஊழியத்துக்கு போகிற வச்சுக்கோமே, நம்ம இப்போ என்ன செய்வோம், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லும் போது சிலது அப்படியே கீழ்ப்படியாது, அப்படி செய்யும் அப்படியே இருக்கும். வீம்பு பேசுறது வந்தது, சிலது வீம்பு பேசுறது ஒன்று செய்யும், பெருமையாக பேசுறதுக்கு ஒன்று செய்யணும் இருக்கும். எல்லா கூட்டத்திலும் இருக்குது, நமக்கு இதில் எல்லா பக்கமும் என்ன செய்யுது, இருக்குதான் செய்யுது. அப்போ அப்படிப்பட்ட ஆட்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், பயன்படுத்த மாட்டார். உற்சாக மனதோடு நம்ம கர்த்தருக்காக வரும்போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், அவர் பயன்படுத்துவார். நான் ஊழியத்தில் இருக்கும்போது, கிருபையின் ஊழியத்தில் இருக்கும்போது, இப்போ ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போயிடுவேன். அதாவது என்னென்னா, இப்போ நாங்கள் கேம்ப் நடத்துகிறோம், ஒரு சிறுவர் முகாமோ ஒரு யூத் கேம்போ ஏதாவது நடத்துகிறோம்னா சொல்லுவாங்க, யூத் கேம்ப் நடத்துகிறாங்க, நீங்களாம் வேலை செய்யணும், நீங்களாம் நடத்தணும், நீங்களாம் அவங்க எல்லாரையும் கண்காணிக்கணும். ஒரு டீம் பிரிச்சுருவாங்க. ஒரு விபிஸ் அந்த ட்ரைனிங் நடக்கும்போது 2019 வருஷம் அப்போ நாங்கள் போயிருந்தோம். விபிஎஸ் ட்ரைனிங்னாலே வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும். பாத்திரங்கள் விளக்கணும். பொதுவாக அது யாராக இருந்தாலும் சரி, பாத்திரங்கள் விளக்கணும். நான் எல்லாமே நம்ம பாத்திரம் விளக்கணும். அதனால் நம்ம எப்படி போன ட்ரெஸ்ஸு, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு போனால் நான் எப்படி போயிடும்,
கரியெல்லாம் ஒட்டிடும். அதனால் நல்ல ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு, நல்லா இப்படி இப்படி காலை தூக்குனா நல்லா வளையிற மாதிரி நல்ல ஒரு பேண்ட் எல்லாம் போட்டு போய். அப்போது எங்கள் ஊழியத்துக்கு ஒரு நபர் வந்திருந்தார். அவர் வந்து ஒரு 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 வருஷம் இருந்துச்சு, ஒரு மாதம். அவர் இந்த சால்வேஷன் ஆர்மியில் இருந்தவங்க, அவங்களாம் டீசெண்டாக தான் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருப்பாங்க. அவர் என்ன பண்ணால் ஷூ போட்டு வந்துட்டார். நான் சொன்னேன், ஷூவெலாம் போடாதீங்க பிரதர், அங்கே ஷூவெலாம் போட நம்ம போகிறது கிராமம், நீங்கள் ஷூவெலாம் போட்டிங்கன்னா சரி வராது, ஒரு செருப்புன்னு எடுத்து வச்சுக்கோங்க, இப்போ வரும்போது காரில் வரும்போது ஷூ போட்டுக்குவாங்க. செருப்பே இல்லை பிரதர், எனக்கு ஷூ தான் இருக்குது அப்படின்ட்டார். வாங்க அப்படின்னு சொல்லி போயாச்சு. போன உடனே அங்கே மறுநாள் காலையில் இட்லிலாம் அவிச்சு சாப்பாடு வந்தவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இட்லி சட்டி வளர்க்கணும். அது சும்மா இட்லி சட்டி சாதா சட்டி, சின்ன சட்டி இருக்கா, பெரிய சட்டி 200 பேர் வருவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெரிய சட்டிலாம் போட்டு வளர்க்கிட்டு இருக்கும்போது இப்படி பார்த்தேன், ஷூவோடு வந்தார். இப்படி பார்த்தேன், ஷூவை கழிச்சிட்டு வச்சுட்டு வாங்க, அப்போ தான் பாத்திரம் வளர்க்க முடியும், ஷூவோட வந்து ஷூ நாஸ்தியாக போயிடும். காலையில் எஞ்சி குளிக்கும் போதுக்கு அங்கே பாத்ரூம்லாம் கிடையாது, குளத்துக்கு தான் போகணும், சிறுவேண்டம் குளத்துக்கு தான் போகணும். எல்லோரும் இப்போ கிளம்பியாச்சு, குளிக்கிற துண்டெல்லாம் எடுத்துகிட்டு ப்ரெஷ் எல்லாம் எடுத்துகிட்டு குளத்துக்கு போயிட்டோம். பக்கத்தில் தான் குளம், அந்த சர்ச்சு பக்கத்தில், பேட்மா நகர சர்ச்சு பக்கத்தில் போகிறோம். இவர் ஷூவோடு வந்தார். நான் சொன்னேன்ல, செருப்பு எட்டு வாங்க, கிராமம் போகிறது சரி வராது. அவர் ஷூவோடு வந்தார். ஆனால் அவர் ஊழியத்தில் நிலைக்கல. உடனே அவர் ஒரு அடுத்தவன், ஏன்னா எங்கள் தலைவர் திட்டார், அவர் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்து இப்படி இப்படி சுற்றிலாம் போட்டு விட்டார். போட்டு நேரம் அவருக்கு போய் அனுப்பிட்டார். அவர் பார்த்து ஏசி போயிட்டார். அப்போது நம்ம எந்த இடத்துக்கு நம்ம போகிறோங்கிறத நம்ம சரியாக என்ன செய்யணும், அதை அறிஞ்சு நம்ம கரெக்டாக போகணும். நம்ம அங்கே போய் இன் பண்ணிட்டு இருந்து சட்டி பாத்திரத்தை விளக்கலாம் எப்படி இருக்கும், நல்லா இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் தான் நம்ம வளைஞ்சு குழஞ்சி சட்டியை கழுவ முடியும். நான் பாத்ரூம் கழுவி இருக்கிறேன், ஆமாம், பாத்திரம் நல்லா விளக்கியிருக்கேன், சமையல் பண்ணியிருக்கிறேன், கொத்தனார் வேலையை என்ன செஞ்சுருக்கிறேன் பார்த்துருக்குறேன். ஊழியத்தில் வேறு எங்கேயும் நான் பார்த்துல, ஊழியத்தில் என்ன செஞ்சுருக்கிறேன். எங்கள் அந்த 2 மாடி ப்ரேயர் ஹால் கட்டும்போது 10 செங்கலை என்ன செய்வேன், செங்கலத்தில் தலையில் சுருக்கி நான் செஞ்சுருக்கேன். 2 மாடிக்கு மேலே நான் நடந்திருக்கிறேன். அப்போ எல்லா வேலையும், அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியே என்ன செய்யணும், போகணும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் போகணும். இப்போ நல்ல ஒரு மேரேஜ் சர்ச்சில் ஒரு மீட்டிங் நடக்குன்னா நாங்கள் எல்லோரும் என்ன செஞ்சிருவோம், நல்லா என் மணி ஜம்முன்னு போயிடுவோம், ஷாக்ஸை போட்டு போயிடுவோம். அவரே சொல்லிடுவார், நல்லா வரணும், நீட்டாக வரணும், இந்த ட்ரெஸ் தான் போட்டு வரணும், ஒயிட் ஷர்ட்டில் வாங்க, நல்லா அயன் பண்ணி நீட்டாக போயிடுவோம். அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரியே நம்ம என்ன செய்யணும், போகணும். அப்போ இந்த கூட்டம் ஒன்று என்ன செய்யுது, ஆமாம் வீம்பு பேசுது, இன்னொன்று கீழ்ப்படியாது, அதனால் இதை பயன்படுத்த முடியாது, நீ அனுப்பிடுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். உன் கூட நான் யாரை அனுப்புகிறனோ அவங்கள தான் நீ என்ன செய்யணும், நீ அழைத்து கொண்டு போகணும். கீதன் அதன்படி ஒரு 300 பேர் அவங்க போனாங்க. ஆனால் அங்கே மீதியானவர்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கடற்கரை மணனை போல ஒட்டங்கள் என்ன செஞ்சது, அவங்களுக்கு வேகமாக ஓட ஒட்டங்கள் இருந்தது தான். வெட்டுக்கிளிகளை போல அவங்க பள்ளத்தாக்கில் என்ன செஞ்சாங்களாம், படத்தில். ஏன்னா 3 குரூப்பு, அமலேக்கியர், கிழக்கித்திய புத்தியர், மீதியானியர், 3 குரூப் இருக்கிறாங்க. ஆனால் 300 பேரை கர்த்தர் கொண்டு என்ன செஞ்சார், யுத்தங்களை என்ன செஞ்சார், அப்போ நடத்தினார். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைனாலும் சரி, நம்ம சரியான நபர்களை என்ன செஞ்சுருக்கணும், தேர்ந்தெடுத்து வைத்திருக்கணும். நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கையினாலும் சரி, நம்ம வாழ்க்கைக்கு இது ஒத்து வருமா, நம்ம வாழ்க்கைக்கு இது சரியாக இருக்குமா, இந்த நபர் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு சரியாக இருப்பாரா, இவர் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக இருப்பாரா, அதெல்லாம் பார்த்தோன்னா உடனே அகற்றிடணும். அதெல்லாம் என்ன செஞ்சிடணும், ஆமாம் விட்டு விலகணும். தவறாத பழக்கத்தை விட்டு நாம் என்ன செய்யணும், விலகணும். இல்லைன்னா ஆண்டு நம்மளை பயன்படுத்தவே முடியாது. நம்ம என்ன ஜெபங்கள் போட்டால், எனக்கெல்லாம் நான் நல்ல நபர்களை சம்பாதித்து வச்சுருந்தேன். ஊழியத்துக்கு வந்த பிறகு நல்ல ஒரு ஊழியக்காரர், என்னுடைய ரகசியங்கள் சிலருக்கு தெரியும்னா ஒரு சிலர் நபருக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும். நேராக போனோன்னா என்னை அன்பாக ஏற்றுக்கொள்வாங்க, அன்பாக ஏற்றுக்கொண்டு நல்ல சாப்பாடு கொடுத்து உபசரித்து கொடுத்து அனுப்புவாங்க. நான் பழக்க வைத்து ஊழியத்தில் இருக்கும்போது ஊழியக்கார பிள்ளைகள் அவ்வளோ நான் கனப்படுத்துவேன். நாங்கள் ரெக்கார்டிங் நடக்கும்போது கூட அது அவங்க படிப்பாங்க, பார்த்தாலே தெரியும் இவங்களுக்கு உதவி செய்யணும். அவங்களுக்கு கூட்டு நல்ல ஹோட்டலுக்கு கூட்டு போய், முன்ன அந்த சிக்கன் பார்க்கும்போது உள்ளே கூட்டு போய் நல்ல பில்லை போட்டு என்ன செஞ்சு நல்லா சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி அந்த பசங்க வேலைக்கு செஞ்சு என்ன கூட்டு போய் என்ன செய்கிறாங்க, ஆமாம் சாப்பாடு போடுறாங்க. அப்போது நம்ம எதை செய்கிறோமோ அதான். நம்ம தேர்ந்தெடுக்கிற நபர்கள் நல்ல ஒரு நபர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். ஆவிக்குரிய ரீதியில் நல்ல நபர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். நம்மளுக்கு சரி வராதான் நம்ம என்ன செஞ்சிடணும், அதை விட்டு நம்ம என்ன செய்யணும், விலகணும். அது ஜெபிக்கிற இதான் அவங்களுக்கு நம்ம ஜெப காரியங்களை சொல்லணும். இது ஜெபிக்காதான், இதுக்கிட்ட ஒன்றுமே நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கு குறை சொல்லும், வீம்பு பேசும். மற்ற இடத்துல போய் என்னக்கு அப்படியே ஆமாம் எல்லா டிகிரி சுற்றி கடைசியில் நமக்கு என்ன செய்யும் வரும். அப்போ நம்மளுக்கு அந்த ஒரு நியூஸ் வருதுன்னு நம்ம அறிஞ்சுக்கிடணும். என்ன செய்யணும், உலகம் ஃபுல்லு சுற்றிட்டு என்ன செஞ்சிருக்கு வந்து கடைசியாக நம்மளுக்கு வந்திருக்குது. அப்புறம் நம்ம என்ன செய்யணும், ஜெபம் அந்த நபர்களை விட்டு நம்ம விலகணும். தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை விட்டு நம்ம என்ன செய்யணும், விலகணும். நம்ம கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமாக நம்ம இருப்போமானால், நல்ல நபர்களை, ஆவிக்குரிய நபர்களை நாம் கூட இருப்பார்கள். ஆனால் நம்மளுக்கு சமாதானம் இருக்கும்.
நல்லா யோசித்து பாருங்க, நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். இது தவறான காரியம் தெரிஞ்சு நாம் அங்கே பழக்க வைக்கும்போது நம்மளுக்கு வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது. இது நல்ல நபரோடு கூட, ஆவிக்குரிய நபர்களோடு நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யும்? அவங்க மூலமாய் நம்மளுக்கு என்ன செய்யும்? சமாதானம் வரும், ஆறுதலான வார்த்தைகள் வரும் என்றைக்குமே. ஆமாம், கோல் ஒரு வார்த்தை, ஒரு வசனம் ஒன்று ஸ்டேட்டஸ் கூட வச்சுருந்தேன். கோல் சொல்லுகிறது காரங்கள் எப்படியா சொல்கிறது விளையாட்டு போல் இருக்கும், ஆனால் இருதயத்திலே என்ன செய்யும்? ஆமாம், தைக்கும். கோணி ஊசியை கொண்டு என்ன செய்யும்? ஆமாம், நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும் இடத்துல குறித்து பேசும்போது. ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. ஒரு 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் வருது, 4வது தான். அந்த ஆள் வந்த உடனே அவங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஜாயின் பண்ணி பேசி நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த 4வது ஆள் வந்த ஆள் நான் வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்புது. இந்த 3 உட்காந்துக்கிட்டு அவங்கள குறித்து பேசுகிறாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்து. அப்போ நம்ம நபர் கூட சேர்ந்துருந்தால் நம்ம வாழ்க்கை இப்படி தான் என்ன செய்யும்? சுற்றி கொண்டு வரும். சமாதானம் இருக்காது. கோல் சொல்லி திரியாக சமாதானம் இருக்காது. அதான் கர்த்தரை பார்த்து வீம்பு பேசுறது, பெருமை பேசுறதுல நீ என்ன செய், இல்லைன்னா உனக்கு பிரச்சனை வரும். உன் சொல்ல கேட்காது, கீழ்ப்படியாது. ஏன்னா இந்த யுத்தத்துக்கு தேவையானது என்னதுன்னா, ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க போகிறாரு. இன்னொன்று கீழ்ப்படிதல். ஏன்னா அந்த பின்னால் வசனங்களை வாசிக்கும் போது அந்த 7ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு, யுத்தத்துக்கு 300 பேர் கிளம்புறாங்க. கிளம்பும்போது இவங்க மேட்டில் நிற்கிறாங்க, மீதி இடங்கள்லாம் பள்ளத்தக்கில் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ நீ பயப்படுறியா? நீ பயந்தினா நான் ஒன்று சொல்கிறேன், நீ இதை செய். நீயும் உன் கூட ஒரு நபர், அந்த நபருடைய பேர் சொல்லப்பட்டுக்கிறது அங்கே கீழே நம்ம வாசிக்கும்போது 10வது வசனத்தில், அந்த 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், நீங்கள் போக பயப்பட்ட யானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும். ஆமாம், சரியான ஆளை ஆண்டவர் அவனுக்கே சொல்கிறாரு. அவன் நல்ல ஆளை தான் வச்சுருப்பான். நீயும் உன் வேலைக்காரனை பூராவும் என்ன செய்யுங்க போங்க. மற்ற 3 பேரை நீ கூட்டு பண்ணா ஐயோ இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி பயந்துருவான். நீயும் பூராவும் போங்க. போய் பார்க்குறான், ஒருத்தன் தரிசனத்தை கண்டு சொல்கிறான், இப்படி ஒரு சுடப்பட்ட வார்கோதுமை அப்பம் உருண்டு வருது, அது பாளையத்தை என்ன செய்யுது, கவிழ்த்து போடுது அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்தன் சொல்கிறான், இது கிதியோனுடைய இதுதான் சேனை தான், அது மீதியானரை என்ன செய்யும், கலங்கடிக்குன்னு சொன்னான். இதை கிதியோன் கேட்ட உடனே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, அவனுக்கு ஒரு உத்வேகம் வந்தது. அவன் கர்த்தர் கொடுத்த நபர்களை வைத்து கொண்டு என்ன செஞ்சான், யுத்தத்துக்கு போனான். ஒன்றும் கொண்டு போகல, அவன் பட்டயமும் கொண்டு போகல, கேடமும் கொண்டு போகல. என்ன கொண்டு போனான்? ஒரு பானை கொண்டு போனான். அந்த பானை, அந்த தீவெட்டியை மறைக்கிறதுக்கு ஒரு பானை, தீவெட்டி, அப்புறம் என்னது, ஆமாம் பட்டையை வச்சு எக்காலத்தை வைத்துக்கொண்டு என்ன செஞ்சான், நான் சொல்லுகிறபடி நீங்கள் என்ன செய்யணும். இந்த 21,000 மொத்தம் எத்தனை, 32,000 31,700 பேரை கூப்பிட்டு போயிருந்தான்னா இது கீழ்ப்பிடிஞ்சிருக்காது. ஆனால் அந்த 300 பேரை கூப்பிட்டு போனனால, கர்த்தர் சொன்ன நபரை அவன் கூப்பிட்டு போனனால, அவன் சொன்னபடி நான் என்ன சொல்லுவனோ அதன்படி நீங்கள் என்ன செய்யணும். பானையை உடைத்தாங்க, தீவெட்டி தெரிஞ்சது, எக்காலங்களை ஊதுனாங்க. அவ்வளோ பேர் என்ன செஞ்சான்? ஆமாம், ஏன்னா பகுதியை நிப்பாட்டிச்சிருந்தான். இங்கே ஒரு 100 பேர், அங்கே ஒரு 100 பேர், அங்கே ஒரு 100 பேர். இந்த தீவெட்டியெல்லாம் பார்த்த உடனே அவனுக்குள்ளே ஆண்டவர் கலங்கடிக்க பண்ணி அவங்களுக்குள்ளே என்ன செஞ்சாங்க, முறிந்து விழுந்தார்கள். அவங்க அந்த நிலைமையில் நின்றாங்கன்னு வேதம் சொல்லுது. அது அடுத்த பக்கத்தில் நம்ம திருத்தி பார்க்கும்போது அந்த 7ஆம் அதிகாரம், அந்த 7ஆம் அதிகாரத்தில் அந்த 21வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்க நிலையிலே தான் என்ன செஞ்சாங்க, அந்த 300 பேர், 301 பேர், கிதியோனை சேர்த்து 301 பேர், அவங்க அந்த நிலைமையில தான் நின்னாங்க. கர்த்தர் அங்கே யுத்தத்துக்கு என்ன செஞ்சா, ஜெயம் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ சரியான நபர், கர்த்தர் கொடுக்குற நபர், ஆவிக்குரிய நபர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு சமாதானம் இருக்கும், நம்ம குடும்பத்துக்கு ஒரு சமாதானம் இருக்கும். குறை பேசுறது, துன்மார்க்காமல் நடக்கிறது, பரியாசக்காரர் இருக்கிற இடத்துல உட்கார்ந்து கொண்டு நம்ம இருந்தோமா, ஆனால் நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. அப்படி இருந்ததுன்னா இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் சரியான நபரை என்ன செய்யணும், தேர்ந்தெடுக்கணும். சரியான நபரை நான் என்ன செய்யணும், தேர்ந்தெடுத்துக்கணும். ஆண்டவரே இது எனக்கு தவறுன்னு தெரியுது, இது உமக்கு பிடிக்காதுன்னு தெரியுது, நான் இதை விட்டு விலகிறேன். ஆண்டவரே எனக்கு இது சமாதானம் தரணும். ஒரு மனுஷனுக்கு, ஒரு குடும்பத்துக்கு தேவை சமாதானம். எவ்வளோ பெரிய பணம், புகழ், பேர் இருக்கலாம், கௌரவம் இருக்கலாம், ஆனால் சமாதானத்தை அவனால் விலை கொடுத்து என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. பணம் கொடுத்து வாங்கலாம், பணம் கொடுத்து வீடு வாங்கலாம், பணம் கொடுத்து கார் வாங்கலாம், மற்றவனுக்கு போட்டியே செய்யலாம். அவனை விட நம்ம மேன்மையான காரியங்களை செய்து நம்ம சமாதானமாக இருக்கிறோம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அது எல்லாம் போலியான ஒரு வாழ்க்கை. அவனை விட நான் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம காரியங்களை செய்து நம்ம நடப்பிக்கலாம், சமாதானமாய் வாழ்கிற மாதிரி அவன்கிட்ட நடிக்கலாம். ஆனால்
அது சமாதானமே இல்லை. ஒரு மனுஷனோட தேவன் கர்த்தர் இருப்பார் ஆனால், அந்த மனுஷன் கர்த்தரை மாத்திரம் ஆராதிப்பான் ஆனால், அந்த மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் சரியா இருப்பான் ஆனால், அவனுக்கு எந்த துன்பம் துக்கம் வந்தாலும் அவன் என்றைக்கும் என்ன செய்யவில்லை, அவன் அசைக்கப்படுவதில்லை. எவ்வளவு துர்ச்செய்திகளை கேட்டாலும் அவன் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா தேவனுடைய சமாதானம் என்ன செஞ்சது, அவனோடு கூட நிரப்பியிருந்தது. அதுதான் பவுல் அங்கே ஒளித்தில் இருக்கும்போது நிருபம் எழுதும்போது, நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், நான் சங்கிலியால் என்ன செய்கிறேன், கட்டப்பட்டு இருக்கிறேன், நான் அடிக்கப்பட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது சொல்கிறான், உங்களுக்கு வாழ்த்துதுகள், உங்களுக்கு சமாதானம். உங்களுக்கு எப்படி சொல்ல முடியுது, உனக்கு சமாதானம் சொல்ல முடியுது? இந்த கட்டுக்குள்ளே இருந்து கொண்டு, சிறைச்சாலைகளில் இருந்து கொண்டு, நெருக்கத்தில் இருந்து கொண்டு, இருட்டறையில் இருந்து கொண்டு, நம்ம இப்போ நம்ம இப்போ ஜெயிலில் ஃப்ரீயாக வெளியே விடுறாங்க. ஆனால் அந்த நாட்களில் ரோமாபுரியில் அவங்க இருக்கும்போது ரொம்ப இருட்டான அறையில் இருந்து கொண்டு உனக்கு சமாதானம் சொல்லுவான். தீத்துக்கு சொல்லும்போது உனக்கு சமாதானம், தீமோத்திக்கு சொல்லும்போது உனக்கு சமாதானம், நீ இப்படி வாழணும் அப்படி சொல்லுவான். காரணம் என்ன? தேவனுடைய சமாதானம் பவுலை பூரணமாக நிரப்பியிருந்ததுனால அவன் மரணத்தில் கூட அவன் தேவனுக்கு, ஏன்னா இன்னைக்கு சேர்த்தா நான் இன்னைக்கு என்ன செய்வேன், என் தேவனை பார்ப்பேன், என்னுடைய பாடு எல்லாம் முடிந்துடும், என்னுடைய பிரயாசம் எல்லாம் இதோடு முடிந்துடும், நான் பரலோகத்தில் என் தேவனை என்ன செய்வேன். அப்போ தேவனுடைய சமாதானம் ஒரு மனுஷனுக்கு இருந்ததுன்னா அவன் என்றைக்குமே அவன் துக்கமுகமாக என்ன செய்ய மாட்டான், அவன் இருக்கவே மாட்டான். நம்ம இப்படி செய்வோம், கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம், கிதியோன் குறித்த ஒரு காரியம். நான்காவது அவன் எப்படி சமாதானத்தை எதன் மூலமாக பெற்றுக்கொண்டான் ஆனால், 8ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 23வது வசனம், அந்த கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன். 23வது வசனம், 8ஆம் அதிகாரம் 23வது வசனம். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை என்ன செய்வார், அவர் ஆளுவார். யுத்தத்தில் ஜெயிச்சிட்டாங்க, ஜெயம் எடுத்தாங்க. ஆனால் அவனை நிந்தித்தவர்கள் ஒருவரும் இல்லை. அநேகர் என்ன செஞ்சாங்க, நிந்தித்தாங்க. ஒரு மனுஷன் கூட அவனை ஒரு வாழ்த்துகள் சொல்லலை. சுக்கோத்தின் புத்திரர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அது 8ஆம் அதிகாரத்தில். பெனுவேலின் ஊரார் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களாம் சொன்னாங்க, நாங்கள் 300 பேரும் வாரோம், யுத்தத்தை நாங்கள் மேற்கொண்டு வாரோம், இந்த யோர்தான் நதியை நாங்கள் கடந்துட்டோம், எங்களுக்கு அவங்க பலன் இல்லை, எங்களுக்கு ஒரு ஆகாரத்தை கொடுங்க, அப்பத்தை கொடுங்க கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, சேபாவும் சல்முனாவும் உன் கையில் என்ன செஞ்ச ஆண்டு நீங்கள் பிடிச்சிருக்கீங்களா, உன் கை அவனுக்கு அவன் வந்து உன் கை வசமாயிட்டானோ அப்படின்னு சொல்லி அவனை நிந்தித்தாங்க. ஆனால் அவன் சொல்கிறான், கலங்களை, ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிற அப்பமே சொல்லிட்டாரு யுத்தத்தில் நான் ஜெயம் கொடுப்பேன்னு. அவன் கலங்களை யார் நிந்தித்தாலும் அவன் சொல்கிறான், நான் சமாதானத்தோடு நான் வரும்போது நான் என்ன செய்வேன், உங்களை நான் முறியடிப்பேன்னு சொல்லுவான். 10ஆம் அந்த ஒரு வசனம் உண்டு, அதை வாசிப்போம். 8ஆம் அதிகாரத்தில் தான் இருக்குது. நான் சமாதானத்தோடு திரும்பி வரும்போது, இந்த 11ஆம் வசனம் இந்த பக்கம் இருக்குது, லெஃப்ட் சைடு. அந்த 9வது வசனம், 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், அப்பொழுது அவன் பெலுவேலின் மனுஷரை பார்த்து, நான் சமாதானத்தோடு திரும்பி வரும்போது இந்த கோபுரத்தை நான் என்ன செய்வேன், உனக்கு மதிப்பாக இருக்கிற, உனக்கு கௌரவமாக இருக்கிற அந்த கோபுரத்தை நான் என்ன செய்வேன், எடுத்து போடுவேன். நீங்கள் எப்படியா என்ன நிந்திக்கிறீங்க, அவன் கை உன் கை வசமாயிட்டு நிந்திக்கிறீங்களா, நான் என்ன செய்வேன், சமாதானத்தோடு கர்த்தர் என்னை திரும்பி வர பண்ணுவார். வரும்போது இந்த கோபுரத்தை நான் என்ன செய்வேன், இடித்து. அதே போல் கிதியோன் போய் என்ன செஞ்சான், அவங்கள பிடித்து கொண்டு வந்து அவங்களை காமிச்சு, அவங்க வந்து என் கை வசமாக்கிட்டார், கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். நான் சமாதானத்தோடு வந்து அந்த கோபுரத்தை அவன் என்ன செஞ்சான், அவன் இடித்து போட்டான், அந்த மனுஷரை அவன் வெட்டி போட்டான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ 4வது, கர்த்தர் நம்மளை ஆளுகை செய்வார். ஆனால் யார் நம்மளை நிந்தித்தாலும், யார் நம்மை தூஷித்தாலும், யார் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் ஒன்றும் நம்மளை என்ன செய்யாது, ஆமாம், அசைக்காது. ஏன்னா கர்த்தர் நம்மளை சமாதானத்தோடு வைத்திருப்பார். நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆளுகிறாரா அதை பார்க்கணும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனத்தை நாங்கள், நீர் தான் எங்களை ஆளணும், ஏன்னா நீங்கள் ரட்சிப்பு வந்திருக்கு, நீர் தான் நீங்கள் குடும்பத்தை ஆளணும், உங்களுடைய குமாரன் தான் எங்களை ஆளணும்னு சொல்லுவாங்க 22ஆம் வசனத்தில். ஆனால் கிதியோன் சொல்லுகிறான், இல்லை, நான் உன்னை ஆள மாட்டேன், என் குமாரன் உங்களை ஆள மாட்டாங்க, நம்மளை படைத்த வானத்தை பூமியும் படைத்த கர்த்தர், சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர் உங்களை என்ன செய்வார், ஆளுவார். ஒரு குடும்பத்தின் மேலே, ஒரு நபரின் மேலே கர்த்தர் அசைபாடுவார். ஆனால் அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டு சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இதெல்லாம் அனுபவிக்கணும். சமாதானம் என்பது ஒரு பெரிய காரியம். அல்லேலூயா. ஏன்னா அவன் வேத வசனம் சொல்லுது, அந்த 8ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்க்கும்போது வேத வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தனால, கிதியோன் கர்த்தரை ஆராதித்தனால, அவன் ஆவிக்குரிய நண்பர்களை தேவன் சொல்லுகிறபடி அவன் செய்ததுனால, கர்த்தருடைய ஆளுகைக்கு அவனை ஒப்பு கொடுத்தனால, அவன் பயந்து கொண்டிருந்த கிதியோன் அவன் பராக்கிரமசாலியான. அவனே சொல்லலை, யார் சொல்லுகிறான் தெரியுமா?
அவங்க தான் சொல்கிறாங்க, அந்த அந்த மீதியானியர் 2 ராஜாக்கள் தான் அவனை குறித்து சொன்னாங்க. அந்த 18ஆம் வசனத்தில் கீழ் பகுதியை வாசிக்கும்போது அவன் சொல்லுகிறான், ஒவ்வொருவரும் பார்வைக்கு உம்மை போல ராஜகுமாரனை போல இருந்தாங்க. ஒரு ராஜகுமாரனை போல சத்துருக்கு முன்பாக கீதியோனை கர்த்தர் வைத்திருந்தார். அது கீழே 21வது வசனத்தில் வாசிக்கும்போது அவன் சொல்லுகிறான், மனுஷன் எப்படியோ அந்த மீதியான 2 ராஜாக்கள், அந்த 2 ராஜாவும் சொல்றாங்க, மனுஷன் எப்படியோ அப்படியே அவன் பலனும் என்ன செய்யுமா இருக்கும். கீதியோனை பார்த்து சொல்றாங்க, மனுஷன் எப்படி அப்படியே பலன், நீர் பலசாலின்னு சொல்லி சத்துரு சொல்றாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் அவனோடு கூட இருந்து சமாதானத்தை கொடுத்து ஆண்டவர் அவனை என்ன செஞ்சார், ஆசீர்வதித்து செஞ்சார், உயர்த்தினா. கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆனால் தேவன் நமக்குள்ளே வாசம் செய்வான். ஆனால் நாம கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாய் நல்ல ஒரு பலனாய் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், அவர் ஆசீர்வதித்து என்ன செய்வார், அவர் வைப்பார். எல்லாரும் முழங்கால் படிட்டு நாம் ஜெபம், எல்லாரும் முழங்கால் படிட்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சமாதானம் என்பது லேசான ஒரு காரியம் அல்ல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எனக்குள்ள இருக்கும்போது ஆண்டவரே பலன் உண்டு ஆண்டவரே, பலன் உண்டு ஆண்டவரே. கிதியோனை அழைத்தீங்களே பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. கிதியோனுக்கு சமாதானத்தை கொடுத்தவர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தவர், நமக்கு சமாதானம் கொடுக்கிற உண்மையுள்ளவர். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம். அப்பா ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம், உம்முடைய நாமம் யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம். சமாதானத்தின் பிரபு, அவர் சமாதானத்தின் காரணர். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த சமாதானத்தை எனக்கு நீங்க தாங்க ஆண்டவரே, அந்த சமாதானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எல்லாம் உண்மையா கேட்ப ஆண்டவரே, அந்த சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற தேவனீர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிற தேவனீர் பெரியவர் ஆண்டவரே. நீ சமாதானத்தின் காரணர், நீ சமாதானத்தின் பிரபு ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர, ஸ்தோத்திர. இந்த வார்த்தையின்படி தேவன் என்னை ஆசீர்வதி, என் குடும்பத்தை ஹல்லேலூயா நீர் ஆளுகை செய்யுங்க, என் குடும்பத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க. நான் உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன், நான் உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவர். எல்லா விசுவாசத்தோடு எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே ஆமென் இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே ஆமென். கிதியோனு கூட இருந்து பலப்படுத்தினவர் நம்மை பலப்படுத்துவார். ஆமென் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய ஆமென். இன்றைக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே, அதுவும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான செய்திடுவார். ஆமென் ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம், உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் இந்த வார்த்தையை விசுவாசித்து, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், பயப்படாதே, நீ சாவதில்லை, உனக்கு சமாதானம். யெகோவா ஷாலமாகிய தேவன் நம்மளையும் நம்ம குடும்பங்களையும் அவர் சமாதானமாய் வாழ வைப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். நன்றி சொல்ல அப்படி எளிமையாக எல்லா எளிமை என்று ஆசீர்வாதம் பண்ண போகிறோம். எல்லார் எளிமை என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஹல்லேலூயா. ஒரு நல்ல செய்தி. ஆண்டவர் தாமே உனக்கு சமாதானம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு ஒரு சமாதானம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. நாம் கர்த்தரை மட்டும் நாம் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. வேறு எந்த ஒரு ஆராதனையும் இல்லை. நம் தேவன் ஒருவருக்கே, கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. நம்ம முன்னோர்கள் செய்த தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனை பலிபீடத்தை நாம் எடுத்து போட்டு கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக கர்த்தருக்காக ஒரு பலிபீடம் கட்டப்படும். நம்முடைய முன்னோர்கள் ஹல்லேலூயா ஆராதித்து வந்த தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனையை நாம் அப்புறப்படுத்தி விட்டு தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சோத்ரா. ஆண்டவர் உண்மையாகவே கர்த்தருக்காக
கர்த்தருடைய ஆராதனை. அல்லேலூயா. நம் கர்த்தரை மட்டும் நாம் ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம். ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம். அது மாத்திரமல்ல, பெருமை பாராட்டுகிற அல்லேலூயா ஜனத்தோடு நம்முடைய ஐக்கியம் அல்ல. அல்லேலூயா சோதரம் எல்லாம் உம்மாலே உண்டான ஒரு காரியம். இயேசுவே நாங்களுமே துதிக்கிறோம். அல்லேலூயா சோதரம் எல்லாம் உம்மா. நம்ம தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் அது எல்லாம் எனக்கு நீர் தந்தது. அல்லேலூயா அல்லேலூயா சோதரம் அல்லேலூயா சோதரம். வேதமாக அதைத்தான் சொல்லுகிறது. ஆண்டவர் நீர் எனக்கு தந்தது. அல்லேலூயா நீர் எனக்கு இதை செய்தி. என்னுடைய பிரயாசம் அல்ல, நான் பிரயாசப்பட்டது உண்மை. அல்லேலூயா நான் நட்டது உண்மை, நீர் பறிச்சது உண்மை. ஆனால் விளைச்சலை கர்த்தர் ஒருவர் தான் தர முடியும். அல்லேலூயா என்னுடைய பிரயாசத்தில் அல்ல, என்னுடைய காரியத்தில் அல்ல, என்னுடைய பலத்தில், என்னுடைய ஞானத்தில், என்னுடைய என்னால் உண்டானது என்று சொல்லவே கூடாது. அல்லேலூயா இது தேவனால் உண்டான ஒரு காரியம், இது கர்த்தரால் நடந்த ஒரு காரியம். அல்லேலூயா இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்தார். எல்லாம் ஜெபம் எல்லாரும் அல்லேலூயா. அம்மை குறித்து வீம்பி பேசுவதற்கு எதுவுமில்லை. அல்லேலூயா சோத்திரம். வீம்பான காரியங்கள் எல்லாம் என்னாலே என்னாலே என்று சொல்லுவதனால நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி. அல்லேலூயா எல்லாம் தேவனாலே என்று சொல்லும் பொழுது தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை தருவார். அல்லேலூயா சோதர் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படுகிற 300 பேரை கொண்டுதான் கிதியோன் அல்லேலூயா யுத்தத்தை பண்ணினான். அல்லேலூயா அல்லேலூயா தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம். அல்லேலூயா எல்லாவற்றையும் தேவன் ஆளுகை செய்ய வேண்டும். எல்லா கரங்களை வைத்து ஜெபம். ஆண்டவரே நீர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். என்னை என் குடும்பத்தை நீர் ஆண்டு கொள்ள வேண்டும். நீர் ஆளுகை செய்வீரானால் நிச்சயமாகவே நமக்கு ஒரு ஜெயம் உண்டு. அல்லேலூயா நீர் என்னை ஆண்டு கொள்ள வேண்டும். ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டு கொள்ள வேண்டும். என் குடும்பத்தை நீர் தான் ஆளுகை செய்யணும். என் பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்யும் பொழுது எனக்கு ஜெயம் உண்டு, எனக்கு சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. ஆண்டவரே அல்லேலூயா நீர் ஆளுகை செய்கிறவர், நீர் ஆளுகை செய்கிறவர். அல்லேலூயா ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்வீராக. சபை ஆளுகை செய்வீராக. இந்த ஊழியத்தை நீர் ஆளுகை செய்வீராக. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திற்கு கூட்டத்தையும் ஆளுகை செய்வீராக. ஆராதனை ஆளுகை செய்யும். நீர் ஆளுகை செய்தால் ஜெயம் உண்டு, சமாதானம் உண்டு. அல்லேலூயா ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். வியாதிப்பட்டிருக்கிற பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எல்லா வியாதிகள் பலவீனங்கள் மாறுவதாக. திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். குழந்தைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல வேலைக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வருமானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், தொழிலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளை என் தேவன் நிறைவேற்றுவீராக. ஒவ்வொரு குடும்பத்தில் தேவ சமாதானம் உண்டாவதாக. தேவனுடைய சமாதானம் உண்டாவதாக. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா குழப்பங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கடன் பிரச்சனை எல்லாம் மாறட்டும். குடும்பத்துக்குள் இருக்கிறதான எல்லா விதமான வாக்குவாதங்கள், பிரிவினைகள் எல்லாம் இன்னைக்கு மாறடேசவே நாமத்தில் குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும். குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு தேவ சமாதானம் உண்டாகட்டும். சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத வல்லமைகள் அந்தந்த குடும்பத்தை விட்டு வெளியேறி போகும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அன்று ஒவ்வொரு குடும்பத்தில் தேவ சமாதானம், தேவனுடைய சந்தோஷம் உண்டாகட்டும். நல்ல ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ளே பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கட்டும் ஐயா. அல்லேலூயா பிரிவினைகள் மாறட்டும், குழப்பங்கள் இன்னைக்கு மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் அன்று ஒவ்வொரு குடும்பத்தையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய நன்மைகளை பெறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட உதவி செய்யும். ஆண்டவரே சோதரம் இன்னைக்கு மாலை சுவிசேஷ ஊழியத்துக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வாரம் நடக்கிற எல்லா கூட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே எல்லா கூட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதித்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆசீர்வதியும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குடும்பங்கள் ஆசீர்வதி. தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வராக்களை கூட்டி சேர்ப்பீராக. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குடும்பங்கள் ஆசீர்வதியும். ஆண்டவரே குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம் காணப்படட்டும். குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கட்டும்.
அண்டு மறுபடியும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும், பிரிவினைகள் குழப்பங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பமும் இயேசுவின் நாமத்தில் ஒரு நாமத்தின் மகிமைக்காக கட்டப்படுவதாக. இடிக்கப்பட்டு கிடக்கிற குடும்பங்கள் கட்டப்படட்டும் ஆண்டவரே, கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் குடும்பம் கட்டப்படட்டும், பிரிவினைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா வஞ்சகத்தின் ஆவிகள் அகன்று போகட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட நடிக்கப்பட்டு இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. 3 மணிக்கு வாங்க, வரக்கூடியவர்கள் சொல்லிட்டு போவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.